வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாதனைகளை முறியடித்து மக்கள் நலப் பணிகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தில் நதிநீர் இணைப்பு திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. நாடு முழுவதும் 10,000 தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திறந்து வைத்தார். நல்லாட்சியின் மூலம் இந்தியாவை புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். லக்னோவில் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. ஜார்க்கண்டில் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். மத்திய அரசின் திட்டங்களை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்காற்றுவதாக புகழாரம். இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் உள்ளது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஒருவர் கைது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தல். கஜகஸ்தானில் 70 பயணிகளுடன் விழுந்து நொறுங்கிய விமானம். 30 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மீட்பு பணிகள் தீவிரம். சர்வதேச கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தண்ணீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் கஜ்ரஹோவில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். கென்பெட்வா நதி இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் நினைவு முத்திரை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார். கிராம பஞ்சாயத்துகளின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் 1103 அட்டல் கிராம சுசாசன் கட்டடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இன்று பல கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் நல்லாட்சி என்பது பாஜகவின் அடையாளம் எனவும் கூறினார். தண்ணீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என விமர்சித்தார். भारत में जो बड़ी नदी घाटी परियोजनाएं बनी, इन परियोजनाओं के पीछे डॉक्टर बाबा साहब आंबेडकर का ही विजन था. आज जो केंद्रीय जल आयोग है, इसके पीछे भी डॉक्टर आंबेडकर के ही प्रयास थे. लेकिन कांग्रेस ने कभी जल संरक्षण से जुड़े प्रयासों के लिए, बड़े बांधों के लिए बाबा साहब को श्रेय नहीं दिया, किसी को पता तक नहीं चलने दिया. பாஜகவுக்கு பணியாற்ற எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அங்கெல்லாம் பழைய சாதனைகளை முறியடித்து மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சி பணிகளில் விரைவு பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். साथियों, जब देश में अटल जी की सरकार बनी तो उन्होंने पानी से जुड़ी चुनौतियों को हल करने के लिए गंभीरता से काम शुरू किया था. लेकिन 2004 के बाद उनके प्रयासों को भी
जैसी अटल जी की सरकार गई, वो सारी योजनाएं, सारे सपने ये कांग्रेस वालों ने आते ही ठंडे बस्ते में डाल दिया. நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் நீர்ப்பாசன வசதி பெறுவதுடன் லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும். முன்னதாக நலத்திட்டங்கள் குறித்த மாதிரி வடிவங்களை பிரதமர் மோடி பார்வையிட்டார். விழாவில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் பிரதமருக்கு நினைவு பரிசை வழங்கினார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா 10,000 பல்நோக்கு தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவுச் சான்றிதழ்கள், ரூபே வேளாண் கடன் அட்டைகள் மற்றும் மைக்ரோ ஏடிஎம்களையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டுறவுகளை ஊக்குவிப்பதன் மூலம் மோடி அரசு கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புதிய பலத்தை அளித்து வருவதாக தெரிவித்தார். 5 ஆண்டுகளில் 2 லட்சம் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்த கூட்டுறவு அமைப்புகள் உதவுவதாக தெரிவித்த அவர், கூட்டுறவு கடன் சங்கங்களில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விரைவில் 15,000 கிராமங்களில் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் நிறுவப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு வெளியிட்டார். நல்லாட்சியின் மூலம் இந்தியாவை புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கோமதி ஆற்றங்கரையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் சிலையை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுதந்திரத்திற்கு பிறகு வாஜ்பாயின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 8.4% இருந்ததாக குறிப்பிட்டார். வாஜ்பாயின் தலைமைத்துவம் மற்றும் ஆளுமை பண்பை உலகமே வியந்து பாராட்டியதாக அவர் கூறினார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதே நல்ஆளுகை என்று குறிப்பிட்ட அவர், இதுவே பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்காக உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அளித்துள்ள விளக்கத்தில், இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து வருவதாக கூறியுள்ள அவர், வெகு விரைவில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்புக்கான காவல்துறையின் பணிகளை வலுப்படுத்துமாறு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்திய அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன், முதலும் கடைசியுமா அது இருக்கட்டும். முதலும் கடைசியுமா மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதில் எடுங்க. மிக கடுமையான நடவடிக்கை. காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ரொம்ப மனசிற்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று, அண்ணா பல்கலைக்கழகத்தில் எல்லோரும் கல்வி கற்கின்ற இடத்துல இப்படி ஒரு கொடூரம் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு நிகழ்வு கிடையாது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. பள்ளிகளிலும் பாலியல் கொடுமை நடக்கிறது, குடும்பங்களிலும் நடக்கிறது, அலுவலகங்களிலும் நடக்கிறது, இன்று கல்லூரிகளிலும் நடக்கிறது. இது தமிழக முதலமைச்சர் உடனே தனி கவனம் செலுத்தி இரும்பு கரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து.
தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள செய்தியில், குற்ற சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதியை தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். செய்திகளில் உண்மை, தகவல்களில் துல்லியம், தருவதில் நேர்மை. நிகழ்வுகள், அறிவிப்புகள், எண்ணங்கள், உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ். ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படியே. செய்திகள் தொடர்கின்றன. இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் திருநாள் நாட்டில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அது குறித்த ஒரு சிறப்பு பார்வை. சென்னையின் பழமையான தேவாலயங்களில் ஒன்றான சாந்தோம் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவு திருப்பலி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன. தேவாலய பகுதிகள் மின்னொளியால் ஜொலித்தன. இயேசு கிறிஸ்து பிறப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது. சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறிக்கும் வகையில் சிறிய குடில்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நெல்லை பாளையங்கோட்டை புனித சவேரியார் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட இடங்களில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. உதகையில் உள்ள இருதய ஆண்டவர் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை கத்தீட்ரல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டின. நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் புகழ்பெற்ற தேவாலயங்களில் மக்கள் கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடினர். தலைநகர் புதுதில்லியில் சேக்ரட் ஹார்ட் கத்தீட்ரல் தேவாலயம், கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள பிரான்சிஸ் ரோமன் தேவாலயம், கோவாவின் பனாஜி நகரில் உள்ள தேவாலயம் உள்ளிட்ட முக்கிய தலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன.
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் தில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சரும் மதசார்பற்ற ஜனதாதள தலைவருமான குமாரசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் ராம்மோகன் நாயுடு, ராஜீவ் ரஞ்சன் சிங், அனுப்பிரியா பட்டேல் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து ஆந்திர மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேச கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்போது தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் உடனிருந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக ஆய்வுப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர், இந்தியாவின் முன்மாதிரி மாவட்டமாக ஜார்க்கண்டில் அமைக்கப்பட்டு வரும் பாலமு மாவட்டத்தில் வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு மரியாதை செய்தார். தொடர்ந்து பாலமு மாவட்டத்தில் உள்ள டால்டன்கஞ்ச் பகுதியில் அமைந்திருக்கும் அகில இந்திய வானொலி மையத்திற்கு சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வானொலியில் நேயர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் முகமதுகஞ்ச் ரயில் நிலைய பணிகளை பார்வையிட்டதோடு புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாதைக்கான சுரங்கப் பணிகளையும் அமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார். உத்தராகண்டில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை காணலாம். உத்தராகண்ட் மாநிலத்தில் பிம்தல் பகுதியில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். நைனிதால் பகுதியிலிருந்து கேர்னா பகுதிக்கு சுமார் 30 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து பிம்தல் பகுதியில் வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 15,000 முதல் 25,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கிக் கணக்குகள் நடப்பு நிதியாண்டில் $11.9 பில்லியன் அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான $6.1 பில்லியன் என்ற அளவை விட 2 மடங்கு அதிகம் என கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களால் நிர்வகிக்கப்படும் இந்த கணக்குகள் அதிக வட்டியை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பணத்தை முதலீடு செய்யப்படும் இந்த வங்கிக் கணக்குகள் பணவீக்கத்தால் பாதிப்படைவதில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பதிவாகும் மலேரியா பாதிப்புகள் 97% மேல் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், கடந்த ஆண்டு 20 லட்சம் மலேரியா பாதிப்புகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 122 மாவட்டங்களில் ஒரு பாதிப்பு கூட பதிவாகவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை மகா கும்பமேளா நடைபெற உள்ளது. இதில் நாடெங்கிலும் இருந்து 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நீருக்கு அடியில் கண்காணிக்கும் ட்ரோன் பயன்படுத்தப்பட உள்ளதாக பிரயாக்ராஜ் காவல்துறை ஐஜி ராஜீவ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பக்தர்கள் நீரில் மூழ்கி இறப்பதை தவிர்க்க முடியும் என்று அவர் கூறினார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நியோமா பகுதியில் அதிகபட்சமாக -20.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கார்கில் பகுதியில் -12 டிகிரியும், லே பகுதியில் -12.6 டிகிரியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் வாகனங்கள் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற தால் ஏரி உறைந்து காணப்படுவதால் படகு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் உள்ளதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை IITயில் நடைபெற்ற பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் ஜெயந்தி விழாவில் உரையாற்றிய ஆளுநர் RN ரவி, இந்தியாவை வலுவான நாடாக கட்டியமைப்பதற்காக
பண்டிட் மதன் மோகன் மாளவியா, வாஜ்பாய் ஆகியோர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் என்று தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் உலக பொருளாதாரத்தில் 3வது பெரிய நாடாக இந்தியா மாறும் என ஆளுநர் RN ரவி நம்பிக்கை தெரிவித்தார். Today, we are among the top 3 in innovations, in startups. Who is doing this? It is being done by our young men and women. Because we trust the people. Government job is not to control the lives of people. Unless people, every citizen is empowered. And that empowerment can come only when you remove the obstacle and create the conducive atmosphere and trust in that person. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் கடந்த ஆண்டே தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்ததாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டங்ஸ்டன் ஏலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என்றும் இதனை மாநில அரசே கையாள வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அரிட்டாப்பட்டியில் பல்லுயிர் பெருக்க தளம் இருப்பதை அறிந்தே மத்திய அரசு ஏலம் விட்டிருப்பதாகவும் இதை தடுப்பதற்கான முயற்சிகள் வீண்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுரங்க குத்தகையை மாநில அரசுகள் தான் வழங்க வேண்டும் என்றும் மாநில அரசின் எதிர்ப்பு இருந்த போதிலும் மத்திய அரசு ஏலம் விட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் கடிதத்திற்கு பின்னரே மத்திய சுரங்க அமைச்சகம் இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் கருதி இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். அந்தியூர் அருகே கொள்ளு மற்றும் எள்ளு பேரன் பேத்திகள் புடைசூழ 105வது பிறந்தநாள் விழாவை மூதாட்டி கொண்டாடினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கோணமூக்கனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் முத்துசாமி, பங்காரு லட்சுமி அம்மாள். இவர்களின் 2 மகன்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு மகன்கள், மகள்கள் மற்றும் பேரன் பேத்திகள் என 20 பேர் உள்ளனர். மூதாட்டியின் 105வது பிறந்த நாளான இன்று கேக் வெட்டியும் மரக்கன்றை நட்டும் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். அஸ்ஸாமில் பணியில் இருந்தபோது வாகன விபத்தில் உயிரிழந்த மதுரையை சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே உள்ள MS புரத்தை சேர்ந்த இன்பராஜ் அஸ்ஸாம் மாநிலத்தில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணியின் போது அவர் சென்ற வாகனம் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இன்பராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் இன்று சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். ராமேஸ்வரம் பாம்பனில் 535 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பால பணிகள் முழுமையாக நடைபெற்று முடிந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆய்வில் ஒரு சில குறைபாடுகள் கண்டறியப்பட்டதால் உடனடியாக சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதனிடையே இன்று பாலத்தில் ஆய்வு மேற்கொண்ட மதுரை கோட்ட மேலாளர் நல்ல நிலையில் உள்ள இந்த பாலம் திறப்பு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். உளுந்தூர்பேட்டை அருகே போலீசார் நடத்திய சோதனையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 625 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த எலவனாசூர் கோட்டை பகுதியில் நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சரக்கு வாகனத்தில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்ததோடு 2வரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அக்னி, சூரியன், சந்திரன் என 3 தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. இன்று விடுமுறை தினம் என்பதால் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர்.
வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் பியான்ஸ் எனப்படும் பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவ மணி, சங்கு வளையல்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்களின் மூலம் பண்டைய தமிழர்கள் வட மாநிலங்களில் இருந்து இப்பொருட்களை வாங்கி வாணிபத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சேலத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் 500 பேருக்கு சிறப்பு தொகுப்பை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் வாஜ்பாய் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக தமிழக அரசு 20,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். கஜகஸ்தான் நாட்டில் 70 பயணிகளுடன் சென்ற விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அஜர்பைஜான் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ரஷ்யாவுக்கு சென்று கொண்டிருந்தது. பனிமூட்டத்தினால் மாற்றுப்பாதையில் அந்த விமானம் திருப்பிவிடப்பட்ட நிலையில் அக்தவ் பகுதியில் விமானம் அவசரமாக தரையிறங்கிய போது கீழே விழுந்து வெடித்து சிதறியது. உடனடியாக மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 32 பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 46 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் பார்மல் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு பாகிஸ்தான் விமானப்படையின் ஜெட் விமானங்கள் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டன. 7 கிராமங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 46 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஆப்கானிஸ்தானின் தாலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தங்களது நிலம் மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க சட்டப்பூர்வ உரிமை உள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பூம்ரா முதலிடம் பிடித்துள்ளார். ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் பந்துவீச்சு தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் பூம்ரா 904 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சாதனையை முறியடித்து பூம்ரா இந்த சாதனையை படைத்துள்ளார். பிரிஸ்பேனில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 94 ரன்களுக்கு 9 விக்கெட் எடுத்ததன் மூலம் அவர் மேலும் 14 புள்ளிகள் பெற்று இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். ஆசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப் பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் மார்டினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் 87 கிலோ எடை பிரிவில் மார்டினா தேவி மொத்தம் 225 கிலோ எடை தூக்கி 2ஆம் இடம் பிடித்தார். மேலும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் ஸ்நாட்ச் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் மார்டினா பெற்றுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் உலக கோப்பை மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு தகுதி பெறுவார்கள். தேசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மகேஸ்வரி சௌஹான் மற்றும் ஆனந்த்ஜீத் சிங் நருஹா தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் ஸ்கீட் பிரிவில் மகேஸ்வரி ஆனந்த்ஜீத் இணை முதலிடம் பிடித்தது. உத்தரப்பிரதேசத்தின் அகமது கான் அரீபா கான் இணை வெள்ளிப் பதக்கத்தையும் பஞ்சாப் இணை வெண்கல பதக்கத்தையும் வென்றது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தமிழகத்தின் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி இன்று காலை 8:30 மணியளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழக்கும் என்றும் அந்த மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.